வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் சூரிய பயிற்சி. ஸோ ஒவ்வொரு மாதமும் சூரிய பயிற்சி ஆகும்போது அந்தந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லும். ஸோ இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு 7 இருக்கும்போது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மனைவியால் ஒரு சொத்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு ஸ்காலராக உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப அறிவுஜீவியாக எல்லாருக்கும் முன்னாடியும் காட்சி கொடுப்பீங்க. ஸோ அதாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் மூலமான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரனுடைய விஷயங்கள் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம் நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் பழைய கடன்கள் சில பேர் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் நிலவுலன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் நடைமுறையில் பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. மனசில் தேவையில்லாத ஒரு ஆசைகள் அடிக்கடி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் அமைவதற்கான வாய்ப்பு, வெளி மாநில பிரயாணம் அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்போது சுக்கிரன் இப்போ 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தினா சூரியன் 9ஆம் அதிபதி இப்போ இருக்கிறது 6ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் ஒரு மாதிரியான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது மொச்சை பயிர்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் மனைவி மூலியமாகவோ இல்லை ஒரு அம்மா மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அன்னதானம் நீங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அது திங்கக்கிழமைகள் அன்னதானம் பண்ணுறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன். தனுசு லக்னம் செவ்வாய் தசாவை செவ்வாய் 9ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் நம்ம கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் யாரெல்லாம் தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கஷ்டப்படுறவங்க அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, நிறைய பிரயாணம் மூலியமாக நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வாசல் விற்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது, கோதுமை தானங்கள், சனிக்கிழமைகளில் கோதுமை தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக குரு தசாபுத்தி அந்த ஸோ குரு
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமாக தாயார் மூலியமாக நல்ல லாபங்கள் கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயம் யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது, அது வியாழக்கிழமையில் மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது, திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது, அதாவது அம்மா அப்பா பெரியவங்க மூலியமாக அது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய லாபங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பணம் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சனி தசாபதி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப அன்னதானம் ரொம்ப இல்லையா. ஸோ சனிக்கிழமைகளில் வந்து யாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7வது 7 ஆட்சி இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லெவலில் வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான பரிகாரம் பார்க்கும்போது யாரெல்லாம் புதன்கிழமைகளில் வந்து எள்ளு வாங்கி கொடுக்குறது, எள்ளூருண்டை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். தனுசு லக்னமாக வந்து கேது தசா பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொடுக்குங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து அப்பா வந்து வெடுக்கு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் உடல்நலம் ரீதியான விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரான தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி பரிகாரம் பார்க்கும்போது பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஏற்றங்கள் கூட. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கடன் நடைபெறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அரிசி தானம் பண்ணுறது, ஒரு அன்னதானம் பண்ணுறதுலாம் சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரணும். நல்ல ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக. வணக்கம் நேயர்களே, டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரியன் பெயர்ச்சி. ஸோ சூரியன் பெயர்ச்சி வந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலையுமே 15 இல்லை 16 சில மாதங்களில் 14ஆம் தேதி கூட வரும். ஸோ இந்த 14, 15, 16 தேதிகளில் வந்து சூரியன் பெயர்ச்சியாகி இன்னொரு ராசிக்கு போகிறது தான் நம்ம சூரிய பெயர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிறப்பான வழிபாடு முறைகளை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. பட் இப்போது அது கொஞ்சம் வந்து லேக் அடிக்குது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வழிபாடு முறைகள் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு வழிபாடு முறை. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போது நம்ம வந்து அந்த வழிபாடு முறை என்னங்கிறது பார்ப்போம். உங்களது ஜாதகத்தில் சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகள் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளேயும் சூரியன் நுழையும் போது ஒவ்வொரு புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது, எந்த இறைவனை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் வந்து முதலில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரம் போவோம். சரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேஷ ராசிக்கு சூரியன் வர்றது வந்து நம்ம வந்து சரராசிக்கு வந்து சூரியன் பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசியும் வந்து ஒரு சரராசி. ஸோ கடகராசிக்கு வந்து சூரியன் வருகிற காலகட்டங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து சூரியன் வருகிற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து சூரியன் வருகிற காலகட்டம். இது அதை வந்து நம்ம வந்து என்ன சரராசிகளில் உள்ள வீடுகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் பயிற்சி ஆகிற அந்த ஒரு காலம். இப்போ வந்து மீனத்துலேருந்து இந்த மேஷத்துக்கு வருகிற அந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி பயிற்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலம் என்னென்னா உங்களுக்கு வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சங்கராந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷப்பருப்பு மாதிரி தான். ஸோ பெரிய வருஷப்பருப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒவ்வொரு மாதமே அது சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்துட்டுருக்கும். இது வந்து சரராசிகளில் நான் சொன்ன மாதிரி மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசிகளில் சூரியன் பெயர்ச்சியாகிற அந்த காலகட்டத்தில் வருகிற ஒரு விஷயங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சரராசிகளுக்கு சூரியன் நுழைகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ஒரு டைம் இருக்கும், ஒரு 10லேருந்து 10:15, 7லேருந்து 8 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணும்போது சிறப்பான முறைகள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சரராசியில் இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் ராசிகளில் சூரியன் நுழைகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடு ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிஹரசுதன் ஐயப்பனை மனதார போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு
போய்ட்டு வழிபாடு பண்ணி தியானத்தை அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வ கோளாறுகள், குலதெய்வம் சம்மந்தமான இருக்கிற ஒரு சாபங்களோ குலதெய்வத்தினால் இருக்கிற இடர்பாடுகளோ எல்லாமே கிளியர் ஆகி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிங்க. ஒன்றும் இல்லை, இது மாதத்தில் வந்து 14 இல்லை 15 இல்லை 16 இந்த 3 தேதிகளில் மிட் ஆஃப் தி மந்தில் வரும். ஸோ அப்போ தான் வந்து சூரியன் பயிற்சி ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது பார்க்க போகும்போது ரிஷபம். ஸோ ரிஷபம்ங்கிற ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ராசி வரும்னா ஸ்திர ராசியில் வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்திர ராசிகள் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்திர ராசியில் சூரியன் நுழையும் காலகட்டம் இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் கூட ரொம்ப சிறப்பான ஒரு புண்ணிய காலம்ங்க. ஸோ இந்த வந்து மாறும்போது இப்போ இந்த மாதத்தோட அடுத்த மாதம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம வழிபாடு வந்து விஷ்ணு ஆலயத்தில் அந்த பர்டிகுலர் டைம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி இருக்கும். ஸோ இப்போது ஆனி மாதம் வருதுன்னு வச்சுப்போமே, ஒன்று ஆனி மாதம் 1ஆம் தேதி வரும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அது முந்தின மாதத்தில் முன்னாடி வரும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க அந்த புண்ணிய காலம் சொல்லிட்டு. ஸோ விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த நேரம் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 8 மணின்னு சொல்கிறோம், 8லேருந்து ஒரு 9 மணி வரை இந்த வழிபாடு செய்யலாம். ஸோ என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்னா அந்த விஷ்ணு ஆலயத்தை வந்து வலம் வர்றது ஒரு 27 முறை. விஷ்ணு ஆலயம், விஷ்ணுன்னா பெருமாள் கோயில் தான். ஸோ பெருமாள் கோயிலை வந்து ஒரு 27 முறை வலம் வரும்போது சிறப்பான பலன். இது வந்து செல்வ வளத்தை அள்ளி கொடுக்குற ஒரு சிறப்பான பலன்கள். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீக்கராக இருக்குன்றவங்க இந்த 27 முறை வலம் வரும்போது எத்தனையோ பேருக்கு வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பண்ணி பாருங்கள். உங்களது பண கஷ்டம் செல்வ வளம் பெருக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து உபய வீடுன்னு சொல்லுவோம். ஸோ உபயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டில் வர அந்த 4 காரணம். உதாரணம் சொல்லுவோம், மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இது அத்தனையும் உபய வீடு. ஸோ அந்த ராசிக்கு சூரியன் நுழையும் காலம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷடசித்தி புண்ணிய காலம் சொல்லுவோம். ஷடசித்தி புண்ணிய காலம். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து சூரியன் மாறி மிதுனத்துக்கு வருது ஷடசித்தி புண்ணிய காலம். ஸோ ஷடசித்தி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் போது ஒரு நல்ல ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்குங்க. ஸோ ஈஸ்வர தியானம், ஈஸ்வர வழிபாடு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள். நல்ல ஒரு லெவலில் நம்ம முன்னேறுவதற்கான வாய்ப்புகள். சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு இந்த 2 வழிபாட்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த காலகட்டத்தில் அந்த பர்டிகுலர் டைம் வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் இந்த வாட்டி வர்றதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் 10:15 ஒரு 10:45 வரை அந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு வெற்றி, பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கங்க. இது ஒரு அற்புதமான அதுவும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண செல்வ வளம் பெருகும். உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புகள், சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். எங்கள் சேனல் விஷன் 9 டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஓகேங்களா? இன்னொன்று எங்களுக்கு வந்து masterlakshmi.comனு எங்கள் வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்லேயும் போயிட்டு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.